வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 8க்கான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். சீம்பால் வழங்குவது. சீம்பாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய் தடை காப்பு, இதைத்தான் சீம்பால் கொடுக்கிறது. பாரடோப் என்பது என்ன? பாரடோப்னா என்னன்னா, மாறுபடும் பகுதியில் உள்ள எதிர்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதிக்கு பேர் தான் பாரடோப். அடுத்து ஒவ்வாமையுடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா IgE. இதனால அலர்ஜி ஏற்படும், ஒவ்வாமை ஏற்படும். உடனடி வினைக்கு காரணமாக இருப்பது ஒவ்வாமை எதிர்வினை. உடனடி வினைக்கு காரணமாக இருப்பது ஒவ்வாமை எதிர்வினை. வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுவது டேஸ் என அழைக்கப்படுகிறது. வேற்றிட பரவல். வேற்றிட பரவல் தான் வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுவது. எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது ஒற்றை இலை RNA. RNA காணப்படுது, அதுவும் ஒற்றை இலை RNA தான் எய்ட்ஸ் வைரஸில், HIV வைரஸில் காணப்படுகிறது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் ஒன்றை தவிர அனைத்தும் புற நிணநீரிய உறுப்புகள் ஆகும். இல்லை இருக்கிறதுல ஒன்றை தவிர மற்ற எல்லாமே புற நிணநீரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை தவிரனா தைமஸ் தவிர மற்ற எல்லாமே, அதாவது நிணநீர் முடிச்சு, மண்ணீரல், கோழைச்சவ்வு சார்ந்த நிணநீர் திசுக்கள், இது எல்லாமே நிணநீரிய உறுப்புகள். கீழ்கண்டவற்றில் எது மேக்ரோபேஜ்? மோனோசைட்டுகள் தான் மேக்ரோபேஜ். இரத்த சிவப்பணுக்களோட வகை இருக்கு இல்லையா, அதில் மோனோசைட்டுகள் மட்டும் மேக்ரோபேஜ். இன்டர்ஃபெரான்களை பற்றிய உண்மையான கருத்து. வைரஸ் செல்களின் இரட்டிப்பாதலை தடுக்கிறது. எது? இன்டர்ஃபெரான்கள். செல்வழி நோய் தடைக்காப்பிகள் டேஸ் மற்றும் திரவ வழி நோய் தடைக்காப்பிகள் டேஸ் பெரும்பான்மையாக ஈடுபடுகின்றன. செல்வழி நோய் தடைக்காப்பிகளில் T செல்களும், திரவ வழி நோய் தடைக்காப்பிகளில் B செல்களும் அதிகமாக ஈடுபடுகிறது. B செல்களை தூண்டுவது எதிர்பொருள் தூண்டி. B செல்களை தூண்டுவது எது? எதிர்பொருள் தூண்டி. திரிபடை செய்தல் மற்றும் வீழ்படிவாதல் வினைகளில் எதிர்பொருள் தூண்டி என்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். முழு செல்லாகவும் இருக்கும், கரையும் மூலக்கூறாகவும் இருக்கும். எதிர்பொருட்களை அதிக அளவு உற்பத்தி செய்து வெளியிடும் B செல் வகைங்கிறது பிளாஸ்மா செல்கள். ஒருவருக்கு அடிபட்டு காயம் ஏற்படுகிறது. திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் எதுக்கு எடுத்துக்காட்டுனா வீக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில மனித உறுப்புகளில் ஒரு முதல் நிலை மற்றும் ஒரு இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்பை அடையாளம் கண்டு அதன் பின் பங்கினை விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஷின் அண்ட் ஆன்சர் நினைக்கிறேன். இதோட அவ்வளோதான், இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.